ஆங்கிலம் ஒரு மொழியே எனினும் எங்கோ ஒரு தமிழ் கிராமத்தில் பிறந்து அம்மொழியின் பால் ஈர்ப்பு கொண்டு ஈர்ப்பின் ஈரம் குறையாமல் இன்று வரை ஆராய்ந்தும் சிந்தித்தும் எழுதியும் வரும் எனது தந்தை அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வழக்கறிஞராக கிருஷ்ணகிரியில் தனது வாழ்க்கையை துவங்கிய நமது நூலாசிரியர் அதன் பிறகு நீதிபதியாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார். தனது நீதி பணியில் பல்வேறு வகையான மனிதர்களை, ஆளுமைகளை, சிக்கல்களை, வாழ்நிலைகளை அறிந்து சட்டத்தின் துணையோடு நீதியை நிலைநிறுத்தியது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு சட்ட அறிவு ஊட்ட வேண்டும் என்பதை தன் வாழ்நாள் முழுதும் ஒரு தீவிர கொள்கையாகவே அவர் ஏற்றுள்ளார். கன்சியூமர் as a judge, பவர் ஆஃப் லீகல் அவேர்னஸ் போன்ற புத்தகங்களை அவர் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார். நாமக்கல்லில் முதன்மை மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட அறிவையும் சட்டத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் போத்தனூர் கிராமத்தில் ஒரு சட்ட ஆலோசனை மையத்தையே உருவாக்கினார். ஒரு அன்பான தந்தையாக எங்களை இந்த அவயத்தில் முந்தியிருக்க செய்ததோடு மட்டும் நிற்காமல் நம் தந்தையர் நாட்டிற்கும் ஒரு பொறுப்பான மகனாக குடிமகனாக தனது பணியை எழுத்து மூலம் தொடர்கிறார். அவரது இயல்பான எழுத்து நடையில் இருந்து மாறுபட்டுள்ள இந்த கவிதை தொகுப்பிலும் அவருடைய மனித நேயமும் தனி மனித ஒழுக்கமும் மேன்மையான எண்ணங்களும் வெளிப்படுகிறது. இந்த நூலை உலகிற்கு அறிமுகம் செய்யும் இந்த இனிய விழாவில் நாங்களும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். Very happy to honor Honorable Justice C.V. Karthikeyan. All of you know Justice Karthikeyan is a very dynamic judge, kind, lovable, highly humanitarian judge. He delivered very remarkable judgments in High Court. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் பல வழக்குகளை மனித நேயத்துடன் அளித்திருக்கிறார். நீதி எங்கே இருக்கிறதோ அங்கு ஆழமாக சென்று நீதி வழங்குகிறார். குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதில் மிகவும் நேர்த்தியாக உள்ளார் என்று குறிப்பிடுகிறேன். So, such judge has come here to spare time to peruse and study and read my humble poem, that is Times Will Carefully. So out of that analysis, he has expressed very encomiums and on me about my style of poems. Really, it's a very, his expression is boon to me, a boon to my literary pursuits. Actually boon to me my poetic thoughts at this hour, because I am very proud to state, by God's grace, the Lord Madheshwara, I got such a very inputs, enthusiasm, dynamism from his words. So at this juncture, I want to express grateful thanks to five great souls. Number one, Lord Madheshwara. நான் வணங்குகிற மாதேஸ்வரன் தெய்வத்திற்கு நான் வணங்குகிறேன். A great soul. Secondly, my parents, father and mother. Thirdly, my wife, my daughter, my son. Fourth, Guru, my teachers. Throughout my career, Coimbatore, Kalavi, Anandurulej. And fifth, my beloved friends. Throughout, they have extended 4 year friendships. அது உதாரணத்துக்கு இங்கே வந்துருக்க அத்தனை பேருமே ஒருத்தர் பிரிஞ்சு செய்ய முடியாது. நண்பர் வரது முதல் கொண்டு டாக்டர் பஷீர் வரை, டாக்டர் சிவன் வரை, நண்பர்கள் கிருஷ்ணன், கரண் சிங், ஜெயராமன், 3 பேரும் அவர் சொல்வது எனக்கு பெருமையடைகிறேன். ஏனென்றால் இவர்கள் கல்லாவிலிருந்து ஆரம்பித்து நண்பர் வாக்காளர் நண்பர் வரதன் வரை அன்புக்கு இவருமாக இருப்பவர்கள்.
So they have stood as a Himalaya in their friendships. So I very special gratitude. I owe my heart to Bharadhan for all his very friendship. And D. Krishnan, Jayaraman of Samalpati, Krishnan, the currency teacher, who have come from all along Anandur, Kallavi village, and other Shankar also all of friends. And apart from that, very humble, very peaceful, only for friendship, only lovable judge, Justice Mr. Ravi, because he doesn't want to identify to others. He is sitting in High Court judge, sitting calmly, Mr. Ravi. He is belongs to my batch. So it's very calmly. Instead of my persuasion, this is life to be seated there. High Court judge. So very happy. That's only for friendship, not for anything else. So Mr. I very special gratitude to Mr. Justice Ravi for having come over here and extend your esteemed presence for appreciating my this humble soul's quality and this house. Very grateful to you, Mr. Justice Ravi. Then this is a very hectic victory. Mudra victory. The first victory, 2008, I written a book on power of legal awareness. For the first time, as a sitting judge I wrote. That book was delivered. That book has been presented, appreciated, distributed by then Chief Justice Gokhale. That Justice Gokhale became a Supreme Court Justice Director. He appreciated. He conducted a special meeting in Judicial Academy 2010, 23/1/2010. He distributed my books, 500 books, to all district judges for getting guidance from the book. Really very happy, I was moved. So a special gratitude to our justice. Another Justice Subhash Reddy, Honorable Justice, Armed Justice J.P. Shah. The second book, Consumer as a Judge, Novarori Needbody. That book has been released by Justice Raghuvari and in the presence of Mr. then Vice Chancellor Thandavan, Dr. Thandavan, and the fullest cooperation, sincere friendship of Mr. then Principal of Pachamas College, Mr. Kandasaman. He is a very lovable friend. He has taken much time to organize the function in Madras University 2030. Then thirdly, here this book is. I took 3 years nearly for completing this book. Correction by the computers. This book really, one thing I want to say, my special gratitude to my daughter R. Gayatri Veru in Awadita. Because 2016, I visited Baltimore. I stayed there for a short sojourn for 6 months. My daughter provided a separate room adjacent to the tiny forest that is Baltimore area. I never anticipated that such a flow of thoughts from my mental heart and that room. கடவுள் அருளால என் டாக்டர் அமைச்சு கொடுத்த இடம் poetic thoughts வந்து உண்மையிலே தான். They are all, so she is coming. Come here. This is my daughter. She is a student of BA Literature in Siddharth College, Trichy. She studied MS Communication, Master MA Communication, Master from PhD, studied MBA at same PhD. She is a very moral person for me. Allah Vati is mother, Bhanavati Ratnaveru, who is also moral person. My son Karthik Mother is no bounds. He has been a dynamic, spirited gentleman, commander, not only in Navy, but also commander in my thoughts also. I have very special gratitude to my wife and daughter and son, Commander Karthik Mother, has come here. He has delivered a welcome speech. So in that Baltimore, I got such a very flow of thoughts for these points. And also birds, no birds.
Because I dealt all these poems, 5 points. Faith in God, faith in yourself. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆக்கப்பூர்வ சிந்தனை, பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் கோல், ஆக்கப்பூர்வமான லட்சியங்கள், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. விவேகானந்தர் சொல்ற மாதிரி எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். 99 டைம்ஸ் தவறலாம், ஆனால் ஒரு முறை இன்னொரு முயற்சி பண்ணுவோம், கட்டாயம் ஜெயிக்கணும். I got experience. Simply I am not producing the scriptures or audience of the Bhagavad Gita or any Vedas. What I felt, what I got success. எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். அமெரிக்கா போன நினைச்சதே வாழ்க்கையில் அவங்க சன்னிலாவும் டாக்டரும் கொடுத்த வாய்ப்பு அமெரிக்காவுக்கு சொன்னேன். அங்கே தங்கினேன். அவங்களாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நான் விவேகானந்தருடைய டிவோட்டி, சுவாமி விவேகானந்தர். ஏன்னா நான் கோயம்புத்தூர் ராமசுவரத்தில் படித்தவன். எப்படி சுவாமி விவேகானந்தருக்கு சிக்காகோ வந்து ஒரு வாழ்க்கையில் திருப்பு முடிய அமைந்ததோ அதை போல கோயம்புத்தூர் ராமசுத்தாஜி கோயம்புத்தூர் ஒரு ராமசுத்தாஜத்தை படித்து அதே ஒரு வாழ்க்கை திருப்பு முடிய அமைந்தது. என்னுடைய சன்னிலாவும் டாக்டரும் வந்து சிக்காகோவுக்கு செல்ல வேண்டும் திருப்பி கொண்டு நான் எதிர்பார்க்கல. அங்கே சிக்காகோ போகும்போது அங்கே ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் வெரி கைண்ட் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் என்ன, அவருடைய மகன் வந்து சேது, அவர் அங்கே வந்து பில்கேட்ஸில் வந்து பெரிய போஸ்ட் இருக்கிறார். நீங்கள் வாங்க அங்கிள் தங்குங்க அப்படின்னு சொல்லி 3 days அங்கே தான் தங்கியிருந்தேன். டு சிக்காகோ ஒரே இடத்துல அங்கே ஆர்ட் இன்ஸ்டியூட் எங்கே பேசினவரோ அதை இடத்துக்கு போனோம். 1893 போட்டு எழுதிருக்கு. இங்கேதான் விவேகானந்தர் உரையாற்றியார். ஹிஸ்டாரிக் ஸ்பீச் உலகத்தில் வேறு குறைச்சி பண்ணவர் வேதத்தை இந்து வருகிறது. 1893 1893 செப்டம்பர் அந்த இடத்த போயிட்டு அதே அந்த இடத்த பாதியோட வந்து மியூசிக் ஆகிட்டாங்க. ஆனால் பாதியோட அதே டைஸ் இருக்குது, அதே இருக்குது. போனேன் உண்மையிலும் போகுது. ஐ வாஸ் மூவ்டு. ஏதோ நான் உங்களுக்கு அப்படிக்கா சொல்லுவது. எப்படி மூவ் வருது, எப்படி ஒரு ஆனந்த கண்ணி வருது, எப்படி எமோஷன் வருதுன்னு கேட்டால் எல்லாருக்குமே வரும். எந்த ஒரு பொருள் மீதோ, எந்த ஒரு உருவத்தின் மீதோ, எந்த ஒரு காதலி மீதோ, எந்த ஒரு மனைவி மீதோ நீங்கள் அளவுக்கு மீறி அளவு கடந்து நீங்கள் அன்பு செலுத்துகையானால் அவரை பார்க்க ஒன்று நிச்சயமாக வரும். அதே மாதிரி சாமி விவேகானந்தர் வந்து நான் அளவு கடந்த வைத்திருக்கிறேன். இஸ் a dynamic star, is a philosopher, is a teacher, teach me all my life. அதை போல அதுதான். ஆனால் எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். ஆகவே இந்த இது வந்து எனக்கு மிக மிக தேர்ச்சியானது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இந்த சமயத்தினுடைய குருக்களை பற்றி சொல்ல வேண்டும். ப்ரொஃபஸர் விஸ்வேஸ்வரன், ப்ரொஃபஸர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, ப்ரொஃபஸர் ஆர் ஜேவியோ, ட்ரமெண்டஸ் ஒர்க். கிராமத்துக்கு போனதுனால அப்பதான் அந்த ராமகிருஷ்ணன் தேவத்தை சொல்லி எனக்கு மீண்டும் உருவாக்குறாங்க. ஸோ ஐ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் எலெக்ஷன் கான்டெஸ்ட் 1971 வந்து மெட்ராஸ் நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். கோஆபரேட்டிவ் யாருமே செய்யலை. வந்து பார்ட்டிசிபேட் so many art contests in Peace George College. I got some prizes also. அதே மாதிரி லா காலேஜில் அப்படித்தான். லா காலேஜ் மிஸ்டர் வரதன் இருக்கிற அவர் ஃப்ரெண்டு, அதாவது அவரை பற்றி நான் முகத்துட்டிக்காக சொல்ல, ஒரு ஃப்ரெண்டு தான் ஒரு இமயம். எந்த நான் பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாத போதும் சரி, வக்கீலாக இருக்கும்போது சரி, சொல்லி அவர் மாதிரி ஒரு உதவி செய்து அன்புக்காரர் நீட்டுவதில் வந்து அவரோட யாருமே கிடையாது. லாக்கால டிபேட்டிங் டீம் நான் இருந்தேன். ஜோதிமணியும் இருந்தார். அங்கேயும் நான் பேசினேன், அங்கேயும் பேசுவேன். அதே மாதிரி தான் இவர் நண்பரை பற்றி சொல்லும்போது லா காலேஜ் அவர் தான் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் வரதன் தான். அது இடையே கிடையாது. அவருக்கு எந்த நான் வந்து ஒரு பெருமை கொடுத்தது எனக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம் வராது போகிறார், அதில் இருக்குது. இப்போ நான் தனியாக கூப்பிடணும் அப்படின்னு தான் நான் வரவழைச்சு வச்சேன். அதே மாதிரி தான் எங்கள் நண்பர்கள் டாக்டர் ராஜஸ்ரீ பெருமாள், ராஜஸ்ரீராம் பெருமாள் அவர் திருமதி அவர்கள், நண்பர் சிவம் ஆனந்தூரிலே சிவம், டாக்டர் பஷீர் அகமது, அவருடைய நண்பர்கள் பள்ளி நண்பர்கள் சொன்ன 3 நண்பர்கள் எல்லோரும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் வரவேற்பதற்கும் பெருமைப்படுத்துறது தான் இது. 2 புத்தக வெளியீட்டு விழா அது ஒரு புறம் இருந்தாலும் புத்தகத்திற்கு அன்பு மழை பெறுவது இவர்கள் தான். அதனால் அவ்வளோதான் வாழ்க்கை இருப்பாங்க. அதை தான் நான் செஞ்ச நண்பர்கள் தான். It is with great pleasure that I stand here to release this wonderful book, Time's Will. And on going through the said book,
I found that it was an expression of words which were designed very in a manner which lifted their heart. I had prepared a speech to be delivered, but I think I would rather give a extempore speech on the nature of the function which had happened so long. நீதிபதி திரு ரத்னவேல் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர் மீது வைத்திருந்த பாசத்தை எடுத்து வைக்கும்படி எப்படி அவருக்கு மரியாதை செலுத்தினார்களே என்பதை பார்க்கும் பொழுது நான் வியப்படைந்தேன். அவர் உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுது எப்படி அனைவரையும் அணைத்துக் கொண்டு தன் செயல்பாடுகளை செய்தார் என்பதற்கு உதாரணமாக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறார். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ற சட்ட உதவி மையத்தில் தலைவராக இருந்திருக்கும் நேரத்தில் தன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து எண்ணங்களையும் இந்த கவிதைகள் மூலமாக எடுத்து உரைத்திருக்கிறார். மிக அற்புதமான சில வாக்கியங்களை அதில் கூறியிருக்கிறார். புத்தகத்தை முதலில் என்னிடம் கொடுத்த பொழுது அதை நான் முதலில் மேலோட்டமாக பார்த்தேன். பிறகு அதை பார்த்த பிறகு ஒவ்வொரு பக்கத்தையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது. இம்மார்டல் சோல், there's one poem called Immortal Soul. நம்முடைய ஜீவன் எப்படி அழியாமல் இருக்கும் என்பதை அந்த தலைப்பை எடுத்து கூறுகிறது. இம்மார்டல் சோல், அந்த இரண்டு வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய ஒரு பிக் ஐடியா பிஹைண்ட் இட். அதில் அவர் கூறுகிறார், இம்மார்டல் சோல் என்று இருக்கும் அந்த ஆத்மா, ஓ thou art immortal soul என்று கூறாமல் அதற்கு பிறகு arise awake from the battered hope, எந்த ஆவல் உங்களுக்கு இருந்ததோ அது எப்படி அதை அடித்துக் கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் எழுந்திருங்கள், விழித்திருங்கள் என்று கூறுகிறார். பிறகு அவர் கூறுகிறார், plant a strong faith. ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமாக வளர்கிறதோ அம்மாதிரி ஒரு சின்ன விதையை, ஒரு ஹோப் என்ற ஒரு ஆவல், ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விதையை மனதில் வையுங்கள், அது நன்றாக மலரும் என்று கூறியிருக்கிறார். அது ஜீவ ஆத்மாவை பொறுத்து. அடுத்தது ஒரு கவிதையை பார்த்தால் மனதை பற்றி கூறியிருக்கிறார். ஓ மைண்ட், தை பவர் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மனதை நாம் மிக நண்பர்கள் அனைவரும் டிப்ரெஷன் என்றும் எப்படி நான் கஷ்டப்படுகிறேன் என்று கூறும் அனைவருக்கும் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். மனதில் இருக்கும் சக்தியை பற்றி கூறியிருக்கிறார். தை பவர் என்று கூறினார். அது ஓ மைண்ட் ஆன் த இமோஷனல் ரூல் என்று கூறியிருக்கிறார். எப்படி அது ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி சந்திக்கிறது என்பதை பற்றி கூறி the waves of lifestyle என்று கூறினார். டாக்டர் அவர்கள் சற்று முன் முதலில் பேசும் பொழுது எப்படி இந்த செல்போன்களை பற்றி கூறினார். அதை எப்படி சிறு வயதில் யாருக்காவது கொடுத்தா அதை பிடித்து அதையே பார்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரிடம் ஒரு தொடர்பில்லாமல் ஒரு நபர் வெளியே செல்கிறார் என்பதை எடுத்துக்காட்டாக அவர் செல்போனை பற்றி கூறினார். இவர் அதைத்தான் the waves of lifestyle, மிகவும் அற்புதமான வாக்கியங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு அலை போல் மேலும் கீழும் செல்கிறதோ அதைத்தான் எடுத்து கூறுகிறார், the waves of lifestyle என்று. மீண்டும் ஒரு கவிதையை பற்றி கூற விரும்புகிறேன். அது the voiceless. வாய்ஸ் என்றால் வார்த்தை, வாய்ஸ்லெஸ் என்றால் வார்த்தையே இல்லாமல், ஒரு குரலே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அதை பற்றி கூறும் பொழுது லைக் த ஃபிளிக்கர் லேம்ப் எக்லிப்ஸ் இன் த பிரீஸ், எப்படி ஒரு சின்ன அகல் விளக்கு காற்று வந்தால் அணைகிறதோ அதை பற்றி கூறுகிறார். அப்படித்தான் வார்த்தைகளே இல்லாமல் எப்படி மனதில் இருப்பதை எடுத்து கூற இயலாமல் இருப்பவர்களை பற்றி கூறுகிறார். அவர்களுக்கு பிளாசமிங் ட்ரீம் என்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. கனவில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம்.
அதை பற்றி கூறுகிறார். வார்த்தைகள் இல்லை, ஆனால் மனதில் இருக்கும் கனவுகள் பிளாசம் ஆகிவிட்டன என்று. மீண்டும் ஒன்று கூறுகிறார், டெம்பிள் ஆஃப் ஃபெய்த் என்று. மிக அற்புதமான வாக்கியங்கள். இதைத்தான் ஆங்கிலத்தில் கூறியிருக்கிறார்கள். ஒரு கவிஞன் என்றால், ஒரு பொயட் யாராக இருக்க முடியும் என்றால், சாதாரணமான சில வார்த்தைகளை கூறுபவர் கவிஞனாக இருக்க முடியாது. இப்பொழுது என்னுடைய நான் இப்பொழுது பேசும் பொழுது சாதாரண வார்த்தையை தான் உபயோகிக்கிறேன். ஆனால் ஒரு கவிஞன் என்று வரும் பொழுது, a creative artist who paints with words and verses, இருக்கும் அந்த வார்த்தைகளை எப்படி அழகாக ஒரு சித்திரமாக வரைபடமாக வரைகிறாரோ அவர்தான் ஒரு கவிஞர். He forms a fusion of dance, rhythm, images, thoughts and words. He brings out the ability to express distress and joy. இதையெல்லாம் இருக்க வேண்டும். இதற்கு அடிப்படையாக ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். தெளிவான சிந்தனை மட்டுமல்ல, சிந்தனைகள் தன்னுடைய அனுபவங்களை எடுத்து உரைக்கும்படியான சிந்தனைகள் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் நீதிபதி திரு ரத்னவேலு அவர்களுக்கு உள்ளது. மீண்டும் மீண்டும் பல நூல்களை அவர் எழுதுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை டாக்டர் ப்ரொஃபசர் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் திரு மனோகரன் அவர்கள் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சிலபஸாக கூட எடுத்து வைக்கலாம். I would place a request that this collection of poems, which are inspirational, must be considered as a syllabus for the undergraduate students. As a matter of fact, when young advocates enroll, they come up with so many expectations about their future as advocates and as future judges. But as time goes by, the expectation ebbs down. For them also, this book will be very inspirational. I have given a very brief speech, but I have circulated my written speech to the Leonard Church, and I thank him from the bottom of my heart for having called me here for this wonderful function. I was sitting there really amazed at the love and affection which the Leonard Judge has. His schoolmates have come, doctors from his district have come, his friends from his earlier age have come. From Bharatiyar University, Dr. Manoharan has put up a PowerPoint presentation. It all expresses the love and warmth which everybody has for the Leonard Church. And above all, his family members have joined together in this wonderful function. I wish him all the very best. I wish him that he always has the ability to write further poems, further books, not only on these topics, but on his experience also. Thank you very much. From your heart, it brings out something more than what you are saying in another language, however sound you are in that language. At the outset, I must congratulate the author of the book, very good friend of all of us, who was my principal district judge in Coimbatore. That's why people from Coimbatore is having a special attraction for him. பாரதி கூறியது போல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம் என்றார். அதையே சற்று மாற்றி, நான் அறிந்த என்னோடு பழகிய மாவட்ட நீதிபதிகளிலே நம்முடைய நண்பர் மாண்புமிகு அன்புமிகு பாசமிகு ரத்தினவேலு போன்ற ஒரு அருமையான நீதிபதியை பார்த்ததில்லை, கண்டதில்லை. அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் நம்முடைய ஐஓஏ தலைவர் சம்பத் அவர்கள் இருக்கிறார், அவருக்கும் தெரியும். பல நீதிபதிகள் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். இந்த கட்டிடம் உருவாவதற்கு அப்பொழுது முதல் காரணமாக ஜஸ்டிஸ் பிரதாப் சிங் என்பதும் தெரியும். அந்த வகையிலே இந்த அரங்கத்தில் நீதிபதிகள் பெருமளவில் இன்றும் உறுப்பினராக இருக்கின்ற ஐஓஏ அரங்கத்திலே
நீதிபதிகளுடைய நூல் வெளியிடப்படுவது மிகவும் பொருத்தமானது. அதன் தலைவராக அதாவது அந்த நீதிபதிகள் பல தலைவராக இருந்து கூறினேன். அரங்கம் உருவாவதற்கு எப்படி பிரதாப் சிங் அவர்கள் தலைவராக இருந்தபோது அமைந்ததோ அதை போல இன்றைய தினம் இந்த ஐஓயுடைய செயல்பாடுகள் முன்னெடுத்து செல்லப்படுவதற்கும் பல புதுமையான திட்டங்களும் வெற்றிகரமான செயல்பாடுகளும் அமைவதற்கு இன்றைய தலைவர் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் சம்பத்தருடைய முயற்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐஓயுக்கான சமீபத்தில் கூட அப்போலோ மருத்துவமனை இணைந்து மிக சிறந்த வகையிலே ஒரு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. நண்பர் சண்முக சுந்தரம் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தினமும் அனுப்புகின்ற குறுஞ்செய்திகள் மூலம் எப்படி புதுமையான பல புதிய திட்டங்களை இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நம்முடைய ஐஓஎஸ் தலைவர் சம்பத் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் இணைந்து பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என நம்முடைய நீதியரசர் கார்த்திகேயன் கூறி சென்றார்கள். You must have that inner urge to express what he feels. Our friend Travelu has that urge, has that inherent talent, quality. He reads the pulse of the people. He has come from the village because his friends from village were telling about where he studied. Till his PUC, till he completed SSLC, he was only studying in a rural village, a district which is still considered to be a backward district, Dharmaburi. And he studied in Tamil medium. I also studied in Tamil medium also only till my college days. So, when he moved over to PUC, நம்முடைய ஊரில் கூறுவது போல விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல, when he entered PUC, he took the special English as his subject. That shows how interested he was in learning English, how much he was passionate about that, how he wanted to excel in a language which is different from the mother tongue. So he took the subject special English in his PUC, then he went on to graduation in Coimbatore and subsequently became an advocate, practiced, became a judge, all those things apart. You know how difficult it was for an advocate to spare time away from his professional work. Likewise, when you became a judge, it is very difficult to find spare time to do something else. But the passion, the love for doing things which is unconnected with your job, which Mr. Travelu had, made him a poet. In a way, you must have that extra cultural activities, just like Dr. Bhakthan was telling. எப்படி ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், எல்லாம் ஊராக இருக்க வேண்டும் என்ற போல நம்முடைய நண்பர் ரத்னவேலு அவர்கள் நீதிபதி என்ற துறைக்கு அப்பாற்பட்டு பணிகளிலும் 100க்கு 100 சாதனை படுத்தினார் என்பதுதான் இன்றைய தினமும் இனிய முகத்தோடு அனைவரும் சமமாக பழகின்ற ஒரு உயர்ந்த பண்போடு இங்கே வீட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே I must appreciate and congratulate Judge Rathnavelu for what he has done. எனக்கு தெரிந்த வரையில் மாவட்ட நீதிபதிகளாக இருந்தவர்கள் யாரும் ஆங்கிலத்திலே ஒரு கவிதை எழுதி வெளியிட்டதில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இது அவர்தான் முதல் மனிதர். அதனால்தான் எப்படி when Armstrong landed on moon, he became the first man to land there. He has chosen Mr. Armstrong to have a PowerPoint presentation here, to be present here to felicitate him. Manoharan gave the PowerPoint. So, கவிதை எழுதிய முதல் மாவட்ட நீதிபதியை பாராட்டுவதற்கு நிலவிலே கால் வைத்த நபருடைய பெயர் கொண்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாரதியார் யூனிவர்சிட்டி என்பது கோவையை பொறுத்தவரையில் நீதித்துறையோடு நீண்ட காலம் இணைந்து பணியாற்றியவர்கள். அங்கே இருந்த ப்ரொஃபஸர் பத்மநாபன் உட்பட பலரும் இந்த நீதிபதிகளோடு இணைந்து பணியாற்றியவர்கள்.
இலவச சட்ட உதவி முகாம் லீகல் அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்துவதிலே சாதனை படைத்தவர் நம்முடைய நீதிபதி ரத்னவேல் அவர்கள். நாமக்கல் மாவட்ட நீதிபதியாக இருந்தபோது அவர்தான் வழித்தடம், அதாவது எப்படி பாத் பிரேக் என்று கூறுவோமோ அதுபோல அந்த இலவச லீகல் அவேர்னஸ் கேம்ப் நடத்துவதிலே புதிய புதிய முறைகளையும் உத்திகளையும் புதிய கோணங்களையும் ஏற்படுத்தியவர். அந்த வகையிலே மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தபோது அவர் சாதித்த சாதனைகள் உயர்நீதிமன்றத்தால் மிகவும் பாராட்டப்பட்டவை. அவர் எழுதிய நூட்களை குறித்து அவருடைய மகன் தந்தை வரவேற்புரைகளை கூறினார்கள். அவர் கன்சியூமர் ஆக்ட் குறித்து எழுதிய புத்தகம், ஐ திங்க் இட் வாஸ் ரிலீஸ் பை ஜஸ்டிஸ் ரகுபதி. அதன் பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் கோகலே அவர்கள் அவருடைய அடுத்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். இன்றைய தினம் கார்த்திகேயன் அவர்கள் அவருடைய ஆங்கில கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக எனக்கு தெரிந்தவரை அவர் கிட்டத்தட்ட சுமார் 50 ஆர்டிகல்ஸ், 50 articles is about 50 articles is written in various law journals. That shows he was given the talent by God to not only master the subject, master the language, but also master whatever he does. He has earned a name, reputation, which everyone will acknowledge that whatever thing, whichever field he touches upon, he will do that thing in a great way, in great manner and successfully. அவர் எதை தொட்டாலும் அது பொன்னாக விளங்கும் என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே கருத்து. அதனால்தான் இன்றைய தினம் இங்கே அவர் எழுதிய நூலை குறித்து ஜஸ்ட் கார்த்திகேயன் கூறிய போது பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து இங்கே வந்துள்ள பேராசிரியர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து சென்றார், அவருடைய நூலை பாட நூலாக சேர்க்க வேண்டும் என்று. அது உண்மைதான். ஏனென்றால் நம்முடைய மருத்துவர் பக்தவச்சன் அவர்கள் பேசியது போது எப்படி வாழ்க்கையிலே நலமாக இருக்க பல்வேறு காரணங்கள் தேவை என்று கூறியது போல ஒரு மனிதன் சிறப்பாக அமைவதற்கு நாட்டு பக்தியும் இறையன்பும் மனிதநேயம் மிகவும் முக்கியம். அந்த 3 கருத்துக்களையும் இங்கே தன்னுடைய நூலிலே அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் கான்சியன்ஸ், சோஷியல் அவேர்னஸ், ஹவ் இஸ் இட் ரெஸ்பான்சிபிள், லவ் ஃபார் சொசைட்டி என்பது குறித்து நம்முடைய நீதிபதி ரத்னவேல் கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர் கூறியிருக்கிறார், இந்த தினம் நாம் எல்லாம் பேசுகிறோம் பொல்யூஷன், என்விரான்மெண்ட், இதெல்லாம் தான் இந்த தினம் தினசரி நம்முடைய நாளேடுகளில் வருகின்ற செய்திகள். The value, the importance of having nature, to enjoy the beauty of the nature is essential for a man to develop the sense to create poems என்பது அவருடைய கவிதையிலே அவருடைய நூலிலே கூறப்பட்டிருக்கிறது. He has stated that while he was roaming around the villages, the valleys near Kunnur with his better half, he was thinking about all those good things, and he has mentioned that in his book. Then he was also mentioning about conjugal love, how he derived satisfaction when he settled a matter, a dispute, marriage dispute between husband and wife as a member secretary and reunited them. That shows how conscious he was about the well-being of the families. That shows his social responsibility. And as I said earlier, we all belong to the great nation. We know how great our country is. We have got a great history, and he has spoken about the greatness of Bharat in his book. He has written something very special, very unique. I would like to say it in detail, but already I got a slip that I am taking too much of time, so I will cut short with only one thing. I will go back to our mother tongue. பாரதியார் சொன்னார், யாமறிந்த புலவர்களே, கம்மனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமியில் யாங்கனுமே பிறந்ததில்லை, இது வெறும் புகழ்ச்சி அல்ல, உண்மை என்று கூறினான். யாமறிந்த மாவட்ட நீதிபதிகளே, நண்பர் ரத்னவேலுவை போன்ற இயல்பானவர், எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், தொண்டு செய்பவர்,
மக்களை நேசிப்பவர், பண்பாளர் யாரையும் நான் கண்டதில்லை. அந்த வகையிலே உங்களோட முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து உங்கள் எழுத்து பணி தொடரட்டும். மேலும் நீங்கள் சாதனை புரியுங்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். வந்துள்ள அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்கிறேன். வணக்கம்.